அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்த மெகா கூட்டணி அமைத்திருப்பதாக அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக முதல் தீர்மானமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்து அரசியல் கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற செய்து மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுத்திருக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத 525 வாக்குறுதிகளுக்கு சொல்லி அதை நிறைவேற்றலைன்றதுனால திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் ரத்து விஷயத்தில் திமுக அரசு கபட நாடகம் செய்வதாக பகிரங்க மன்னிப்பு முதலமைச்சர் கேட்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமாக பார்த்தோம்னா கூட்டணி விஷயம் சம்பந்தமாக 14வது தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானமாக இருக்கிறது. பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைவது கூட்டணி அந்த வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு செயற்குழு முழு மனதுடன் ஆதரவு அளிப்பதாக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க திமுகவை பொது எதிரியாக பாவிக்கும் மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து எதிர்த்து வாக்குகள் சிதறாமல் இருக்கும் தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கு ராஜதந்திரத்தோடு வலுவான தேர்தல் வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக பாஜகவுடன் கூட்டணியும் அதிமுக அமைத்திருக்கிறது. இத்தகைய கூட்டணியை வெற்றி கூட்டணியாக திகழ இச்செயற்குழு முழு மனதுடன் ஆதரவு அளித்து அங்கீகரிக்கிறது என்ற ஒரு தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக 12வது தீர்மானமாக இந்த அதாவது இங்க காஷ்மீர்ல நடந்த அந்த தாக்குதல்ல பயங்கரவாத தாக்குதல்ல மிக கொடூரமான ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காஷ்மீர் பல்காம் மாகாணத்தில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை இந்த செயற்குழு நிறைவேற்றி இருக்கிறது. அதே போல ஏற்கனவே தமக்கு கிடைத்த ஒரு செய்தியின் அடிப்படையில் அந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் அவங்க சுட்டிக்காட்டி தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுவும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் கூட்டணிக்கான ஒரு மிக முக்கிய செயற்குழு கூட்டமாக இந்த செயற்குழு 2 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. அதே போல முதலமைச்சரை கண்டனம் தெரிவித்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதாக சொல்லி அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் ரத்து அந்த ரகசியத்தை இதுவரை சொல்லாமல் நாடகம் ஆடுவதாக மிக கடுமையான சொற்களை சொல்லி இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 16 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி சுபாஷ் பிரபு விவரங்களுக்கு.